அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெய்சன் சாமுவேல். இது தமிழில் நான் சேனல். இந்த வீடியோ மூலம் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொகுதி. தமிழகத்தில் கோயம்புத்தூர் தொகுதி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி. ஏன்னா இந்த தொகுதியில தான் பிஜேபி கட்சியின் தலைவர், மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிட்டதான தொகுதியாகும். ஸோ யூஸ்வலாக இந்த தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகமானது கடந்த 28 ஆண்டுகளாக போட்டியிட்டது கிடையாது. இந்த தொகுதியை கூட்டணி கட்சிகளுக்கு அது ஒதுக்கிவிடும். ஸோ கடந்த முறை பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு நடந்ததான பாராளுமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகமானது இந்த தொகுதியை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுத்திருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சியில் போட்டியிட்டதான வேட்பாளர் அதிக வாக்குகளை பெற்று கடந்த முறையும் வெற்றி பெற்றார். ஸோ இந்த முறையும் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகமானது இந்த கோயம்புத்தூர் தொகுதியை தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது. 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தின் ஆட்சியை பிடித்த பொழுதே செந்தில் பாலாஜியை கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக நியமித்து பலவிதமான கள வேலைகளை அவர்கள் மிகவும் பலமாக செய்ய தொடங்கினார்கள். அரசின் திட்டங்களை துரிதமாக மக்களிடத்திற்கு கொண்டு சேர்க்க தேவையான அனைத்து முயற்சிகளையும் திராவிட முன்னேற்ற கழகமானது திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மூலமாக எடுத்தது குறிப்பிடத்தக்கது. ஸோ யூஸ்வலாக கொங்கு மண்டலத்தில் பிஜேபி கட்சியானது ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டு திரு அண்ணாமலையை அந்த தொகுதியில் களமிறக்கினார்கள். இதையெல்லாமே ஏற்கனவே எதிர்பார்த்திருந்ததான திராவிட முன்னேற்ற கழகமும் திரு செந்தில் பாலாஜி அவர்களின் தீவிர ஆதரவாளரான திரு கணபதி ராஜ்குமாரை வேட்பாளராக தேர்வு செய்து கோவை வேட்பாளராக அவரை அறிவித்தது. ஸோ அதிமுக சார்பாக கோவை தொகுதியில் சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் களமிறக்கப்பட்டார். ஸோ இந்த பாராளுமன்ற தேர்தலில் தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் 5,68,000 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். திரு அண்ணாமலை அவர்கள் 4,50,000 வாக்குகளை பெற்று 2வது இடத்திற்கு வந்திருக்கிறார். அதே போல சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் 2,36,000 ஓட்டுகளை பெற்று 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஸோ எது எப்படி இருந்தாலுமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரிய வெற்றியை இந்த தொகுதியானது இந்த தேர்தலில் கொடுத்திருக்கிறது என்பது மிகப்பெரிய உண்மை. ஏறக்குறைய 28 ஆண்டுகளுக்கு பிறகு கோவை தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறது. ஸோ இன்னைக்கு அண்ணாமலை தான் தேர்தலில் தோல்வி அடைந்ததை மறைக்கும் விதமாக, சமாளிக்கும் விதமாக ஏதோ ஓட்டு சதவீதத்தில் பிஜேபி தமிழகம் முழுவதும் வளர்ந்து விட்டதாகவும் தன்னுடைய வெற்றியும் மார்ஜின் அளவில் வெற்றி சதவீதத்தின் அடிப்படையில் மிகவும் குறைவான சதவீதத்தின் அடிப்படையிலேயே தான் தோற்றதாகவும் கூறி வருகிறார். எல்லா மீடியாஸ்லையும் இந்த செய்தியை அவர் தொடர்ந்து சொல்லி வருகிறார். ஏதோ அவருடைய தலைமையின் கீழ் பிஜேபி கட்சியானது வாக்கு சதவீதத்தை உயர்த்தி இருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். இது எந்த அளவுக்கு உண்மை? 2014ஆம் ஆண்டு பிஜேபி சார்பாக சிபி ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு களத்தில் நின்றார். அவர் அன்று வாங்கியதான வாக்கு எண்ணிக்கை 3,89,000, ஏறக்குறைய அவ்வளவு வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார். ஆனாலும் அவர் ஏடிஎம்கே வேட்பாளரிடம் தோல்வியை சந்தித்திருக்கிறார். ஏனென்றால் 2014ஆம் எலெக்ஷனில் பிஜேபி, ஏடிஎம்கே, டிஎம்கே என்று அனைத்து கட்சிகளும் தனித்தனியே தேர்தல் களத்தை சந்தித்தன. அதே நேரம் 2019ஆம் ஆண்டு நடந்ததான ஜெனரல் எலெக்ஷனில் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மறுபடியும் பிஜேபி சார்பில் ஏடிஎம்கேயோடு சேர்ந்து கூட்டணி வைத்து போட்டியிட்டதான அந்த தேர்தலில் 3,92,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆனால் அதே தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இந்த கட்சிகள் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தன. அந்த தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சியானது கோயம்புத்தூர் தொகுதியை வென்றது. ஸோ எங்கே போய் எப்படி கூட்டணி வச்சாலும் பிஜேபியானது நிச்சயமாக கோயம்புத்தூர் தொகுதியில் தோல்வியை திரும்ப சந்தித்து வருகிறது. யாருடன் கூட்டணி அமைத்தாலும் அவர்கள் தோல்வியை சந்திப்பார்கள். ஏனென்றால் மக்களுடைய மனதில் அவர்கள் இடம் பிடிக்கவில்லை. மதம் சம்பந்தப்பட்டதான பேச்சுக்கள், பிரிவினைவாத பேச்சுக்கள் தொடர்ந்து பாஜக மூலமாக இந்தியா முழுவதும் பரப்பப்பட்டு வருவதால் மக்களின் மனதில் அவர்களுடைய செல்வாக்கு குறைந்துதான் இன்றளவும் காணப்படுகிறது. இன்னைக்கு நிலைமை என்னன்னா, ஈவன் டிஎம்கே கூட
பிஜேபியானது கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் கூட மக்கள் பிஜேபிக்கு ஆதரவாக நிற்க மாட்டார்கள் என்பது நிதர்சனமான ஒரு உண்மையாக காணப்படுகிறது. ஸோ அண்ணாமலையை பொறுத்தவரையில் கடந்த தேர்தலுக்கு முன்பாக அவர் நடத்தியதான அந்த என் மண் என் மக்கள் என்கிறதான ஒரு பாத யாத்திரை, அதற்கு பாத யாத்திரை என்று பெயரிடப்பட்டாலும் மோஸ்ட் ஆஃப் த டேஸ், மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ், ஏறக்குறைய எல்லா மணித்துளிகளும் அவர்கள் வாகனங்களிலேயே பிரயாணம் பண்ணினார்கள். அந்த யாத்திரையை அவர்கள் நடந்து பயணிக்கவில்லை என்பது கண்கூடாக தெரிந்ததான ஒரு உண்மை. மக்கள் அதையெல்லாம் பார்த்தார்கள். ஆனாலும் அந்த யாத்திரையானது பாஜக கட்சிக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுத்தது என்பதற்கு எந்த சான்றும் கிடையாது. இந்த அண்ணாமலை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மற்ற கட்சிகளின் சீனியர் லீடர்ஸ், மூத்த தலைவர்கள் மற்றும் மறைந்த தலைவர்களை மிகவும் கொச்சையாக பேசக்கூடியவர். தன்னுடைய வளர்ச்சிக்காகவும் தன்னுடைய சுய லாபத்திற்காகவும் ஒரு சுயநலத்தோடு இயங்கக்கூடிய ஒரு தலைவர் தான் அண்ணாமலை. இவரை மற்ற கட்சியின் தலைவர்களுக்கு, அதுவும் சொந்த கூட்டணி கட்சி தலைவர்களையே தேவையில்லாமல் விமர்சித்து விமர்சனங்களுக்குள்ளானவர் தான் இந்த அண்ணாமலை அவர்கள். ஸோ இவரை மற்ற கட்சியின் தலைவர்களுக்கு அவ்வளவாக பிடிப்பதில்லை. இவருக்கும் மற்ற கட்சியின் தலைவர்களுக்கும் எந்த விதத்திலும் ஆகவே ஆகாது. எப்போதுமே 7ஆம் பொருத்தத்தோடு தான் இவரும் மற்ற தலைவர்களோடு, மற்ற கட்சிகளோடு நடந்து கொள்வார். அவர்களும் இவரோடு 7ஆம் பொருத்தத்தோடு தான் நடந்து கொள்வார்கள். அதனால் ஈவன் கூட்டணி அமைச்சு போட்டியிட்டாலும் கூட ஓட்டுகள் டிரான்ஸ்லேட் ஆகிறதுக்கு, கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எத்தனை தேர்தல்கள் வந்தாலும், எத்தனை அண்ணாமலைக்கள் வந்தாலும் நிச்சயமாக பாரதிய ஜனதாவானது தமிழகத்தில் கால் தடம் பதிப்பதற்கு நிச்சயமாக முடியாது என்பதே இந்த தேர்தலில் நாம் பார்த்த மிகப்பெரிய ஒரு உண்மையாக இருக்கிறது. தேர்தல் களமும் அதைத்தான் எதிரொலித்துக் கொண்டிருந்தது கடைசி வரை. நன்றி, வணக்கம்.